ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அரிசல். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பால் கறி, அதாவது பிரிஞ்சால் கோகோனட் மில்க் கறி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ரீலங்கன் சைடு டிஷ்ஷு. நம்ம இதுக்கு தேங்காய் பாலில் பண்ண போகிறோம். நான் இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கத்திரிக்காவை நான் 4 அதாவது க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நம்ம கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், நறுக்கின பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் இல்லைனா 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 7 to 8 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும் இல்லையா? நம்ம ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது. கத்திரிக்காயும் கொஞ்சம் தண்ணி விடுற காய் இல்லையா? அதனால் நம்ம இதை ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இதை நம்ம நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை மசிச்சும் விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் வேணும்னா மசிச்சும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதி மசிச்சு பாதி மசிக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு காய் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வேணும். எனக்கு ரொம்ப கொலப்பாக வேண்டான்னு சொல்லிட்டு இது நம்ம நல்லா தேவையாக இருந்துச்சுன்னா மசிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாயில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இது இந்த காரமே, பச்சை மிளகாவோட காரமே சரியாக இருக்கும். இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அடுத்ததாக இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். நான் கூடவே கொஞ்சம் சோம்பும் சீரகமும் போட்டு இதில் தாளிச்சுக்கிறேன். அந்த ஃப்ளேவருக்காக இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் 2 காஞ்ச மிளகாவையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு பால் கறி சாப்பிடும்போது வாய்க்கு கொஞ்சம் கிறிஸ்ப்னஸோடு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி கூட ஒரு இது பண்ணி எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து இதில் கொட்டிக்கலாம். தண்ணி அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேக வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவும் இங்கே தண்ணி நிற்காது. ஏன்னா இந்த அளவு நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் பண்ண போகிறோம். அதுவே கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கச்சிதமாக தண்ணி வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். நம்மளோட கத்திரிக்காயோட அளவை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளருக்கு சரியாக இருக்கும் இந்த இதுக்கு. அதனால் நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் வேக வச்சேன். அதனால் எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்தது 1 டம்ளர், ஒரு 200 ml 250 ml டம்ளரில் மில்லி டம்ளரில் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நான் அந்த டம்ளரில் இருக்கிற தேங்காய் பால் அப்படியே இதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அந்த பச்சை மிளகாய் காரமும் நல்லா இருக்குது, காஞ்ச மிளகாவோட காரமும் கொஞ்சம் இறங்கியிருக்கு அதில். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இதை நம்ம ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் விட்டு இதை நம்ம இறக்கி நம்ம இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் ஈவன் பிரியாணிக்கெல்லாமும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இல்லை எந்த வெரைட்டி ரைஸை கொஞ்சம் காரமாக இருக்கிற வெரைட்டி ரைஸ்க்கோ இந்த மாதிரி ஏற்ற சைட் டிஷ் இது. ஸோ அதுக்கெல்லாமும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். அதனால் புலாவுக்கோ இல்லை பிரியாணிக்கோ செஞ்சு சாப்பிடலாம்.